விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் கூட ஆகாத சூழலில் விஜயின் தாவேகா நிர்வாகிகள் மீது அடுத்தடுத்து தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்த சூழலில் 2026 தேர்தல் வரை விஜய் அரசியலில் தாக்கு பிடிப்பாரா மாட்டாரா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். கட்சி ஆரம்பித்து முதல் பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினாலும் விஜய் இன்னும் கள அரசியலுக்கு வராமல் தான் இருக்கிறார். இது அவர்களது தொண்டர்களிடமே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறார் விஜய் என்று திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இது ஒரு புறம் என்றால் விஜய் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக அவ்வப்போது செய்திகளும் வெளியாகி வருகிறது. கடந்த அக்டோபர் மாதம் கரூரில் ஆசிரியர் ஒருவரின் சொத்து ஆவணத்தை வாங்கி மோசடி செய்ததுடன் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தமிழக வெற்றி கழக நிர்வாகி ராஜா என்பவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதேபோல் சேலத்தில் தாவேகா நிர்வாகி பிரியா என்பவர் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்து சமீபத்தில் மாட்டினார். தென்காசியில் தாவேகா நிர்வாகி ஒருவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அரியலூரில் தாவேகா பெண் நிர்வாகிகள் மகளிருக்கு தாவேகாவில் மரியாதை இல்லை என்று சொல்லி கூண்டோடு விலகினார்கள். இதேபோல் பல மாவட்டங்களிலும் பல பிரச்சனைகள் செய்து தாவேகா கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர். மற்றொரு புறம் தாவேகாவில் விஜயை தவிர மக்களுக்கு தெரிந்த முகம் என்று யாரும் இல்லை. விஜய் மட்டுமே அக்கட்சியின் முகமாக இருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் 2026 வரவுள்ள நிலையில் தாவேகாவில் தமிழகத்தில் தெரிந்த அரசியல் முகங்கள் யாரும் இல்லை என்று அனைவரும் விமர்சித்து வரும் நேரங்களில் நடிகர் விஜயோ 2026 முதலமைச்சராகிவிட வேண்டும் என்ற அபார நம்பிக்கையில் இருக்கிறார். அவரது கட்சியின் நிர்வாகிகள் தொடர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவதும் அதேபோல் விஜயின் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கும் சூழலில் அரசியலில் தாக்கு பிடிப்பதற்கான வாய்ப்பு கடினம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அவரது கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது விஜய்க்கு பின்னடைவாக உள்ளது. அதேபோல் விஜயின் அரசியல் கருத்து அழுத்தமாக இல்லை என்றும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறார் என்றும் விஜயின் மீது திமுக உள்ளிட்ட மற்ற கட்சியினர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். தாவேகாவில் உள்ள உட்கட்சி பிரச்சனைகளையே விஜயால் சமாளிக்க முடியாத நிலையில் மற்ற கட்சிகள் வைக்கும் விமர்சனங்களை விஜய் எப்படி எதிர்கொள்வார்? 2026 தேர்தல் வரை அவர் அரசியலில் தாக்கு பிடிப்பாரா இல்லையா என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துள்ளது.